நாங்கள் வந்து இந்த வருஷத்தில் மட்டும் ஒரு 6 பவுன் எடுத்திருக்கோம். ஓப்பனாக சொல்லணும்னா என் பிள்ளை அன்னைக்கு இருக்குமானே தெரியல, அந்த அளவுக்கு ஃபீவராக இருந்துச்சு எனக்கு. அவனுக்கு ஒரு மாதிரி சொனங்கிட்டேன், ஆளு கண்ணெல்லாம் பொங்குது, வாயெல்லாம் வறண்டு போயிடுச்சு, அப்படியே ஒரு மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அப்போதான் நினச்சேன், என்னடா இப்படி பண்ணுறானே, ஏதாச்சும் சொன்னேன் இங்கனுக்குள்ளே ஏதாச்சும் சொன்னால் என்ன பண்ணுறது, இன்னைக்கு நைட்டு வரலையும் தாக்கு பிடிப்பானா அப்படிலாம் எனக்கு தோண ஆரம்பிச்சு. ஊரழகு கையில் நூறழகு உன்னால் பூமி அழகே, உன்னில் நான் அழகு என்னில் நீ அழகு, நம்மால் யாவும் அழகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா. இன்னைக்கு நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன vlog பார்க்க போகிறீங்க அப்படின்னா, 2026 பிறக்க போகுது. இப்போ 2025 எங்களுக்கு என்னென்னலாம் நல்லது நடந்துச்சு, என்னென்னலாம் கெட்டது நடந்துச்சுன்னு அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதை தான் உங்கள்கிட்ட நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இந்த vlogமே மேக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி என்னென்னலாம் எங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நடந்த கெட்டதை பற்றி பேசாமல் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நடந்த நல்லதை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன நல்லது நடந்துச்சு அப்படின்னா, நாங்கள் நடித்த படம் சிவகார்த்திகேயன் சார் ப்ரொடக்ஷனில், சிவா சார் டைரக்ஷனில் தாய் கிழவின்னு ஒரு படத்துக்கு இந்த வருஷம் ஜனவரி 21 நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் நாள் ஷூட் வந்து போயிட்டு இருந்தோம். அன்னைக்கே பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்பத்துக்கு இன்னொன்று என்னன்னா, எங்கள் அக்காவுக்கு பையன் பிறந்தது. ரொம்ப சந்தோஷம். அவங்க சந்தோஷப்பட்டாங்களோ இல்லையா, நாங்கள் தான் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். இது வந்து காலையில் ஷூட்டு போயிட்டு நைட்டு 6 மணிக்கு கிளம்பணும், அங்கேருந்து 8 மணிக்கு குழந்தை பிறந்துச்சு. அதுவே ஒரு மறக்க முடியாத நாள் ஆகிடுச்சு அது. ஏன்னா ஒரே நாளில் ஒரு 2 விஷயம் நல்ல விஷயம் நடந்தது. ஏன்னா அவங்களுக்கு 2 பொண்ணு, பையனுக்காக அவங்க எதிர்பார்த்தாங்க. அவங்க எதிர்பார்த்ததை விட நானும் எங்கள் ஃபேமிலி தான் ரொம்ப எதிர்பார்த்தா. அவங்களுக்கு பையன் பிறந்தது அவங்கள விட எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த 2 நல்ல விஷயம் வந்து ஒரே நாள் ஜனவரி 21 வந்து நடந்தது. அது பார்த்தீங்கன்னா யோஜித் வந்து ஸ்கூலுக்கு போனது. தம்பி பார்த்தீங்கன்னா போன வருஷம்லாம் பால்வாடிக்கு தான் போயிட்டு இருந்தான். இந்த வருஷம் ஆயா வந்து தம்பியை ஸ்கூலில் ஒரு நாள் ஃபுல்லாக உட்கார வச்சு தம்பி கூடயே இருந்து அவனை அப்படியே பழக்கி, ஒரு வாரம் அப்படியே உட்காந்து ஸ்கூல்லே விட்டு பழக்கி, அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்தது அரை நாள் ஆச்சு. அப்புறம் அரை நாள் ஆனது 1/4 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு அவனாவே போக ஆரம்பிச்சிட்டான். இப்போ நல்லாவும் தம்பி ABCD 1 2 3 ஆனா ரைம்ஸ் எல்லாமே சொல்கிறான். எங்க தம்பி வந்து அவனா ஸ்கூலுக்கு போனது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பழைய வீட்டை எழுதி வாங்கினது. பழைய வீட்டை வந்து அம்மா பேரில் இருந்தது, என் பேருக்கு தானமாக எழுதி கொடுத்தாங்க. அந்த இதுக்கு வந்து சொல்லப்போனால் அவ்வளோ சந்தோஷம். 2வது அந்த இடத்த எழுதி வாங்குறதுக்கு அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ். ஏங்க நிறைய பிரச்சனை இருந்துச்சு அந்த இடத்த எழுதி வாங்குறதுல. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நானும் எங்கள் வீட்டுக்காரர் மட்டும்தான் அலைஞ்சோம் அந்த இடத்த எழுதி வாங்குறதுக்காக. கொஞ்சம் நஞ்சம் அலைச்சல கிட்டத்தட்ட ஒரு வாரம் அலைஞ்சிருப்போமா. ஒரு வாரம். அது எப்படி சொல்கிறதுனா, ஒரு இடம் நம்ம கைக்கு வருது அப்படின்னா, இது வந்து நாங்கள் இடம் புதுசாக வாங்கலை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் இடம் புதுசாலாம் எழுதி வாங்கலை. பழைய வீடு நாங்கள் இருந்தோம்ல, அந்த வீட்டை வந்து அவங்க அப்பா அம்மா வந்து இவருக்கு தான செட்டில்மெண்ட்டாக எழுதி கொடுத்துருக்காங்க. ஏங்க அது ஒரு நல்ல விஷயம் எங்களுக்கு வந்து நடந்தது. அவங்க அண்ணாவுக்கு வந்து இன்னொரு இடம் வாங்கி வீடோட இடம் வாங்கியிருக்கனால இந்த வீட்டை வந்து இவங்களுக்கு வந்து எழுதி கொடுத்தாங்க. அது ஒரு நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இந்த வருஷத்தில் மட்டும் ஒரு 6 பவுன் எடுத்திருக்கோம். 6 பவுன் எடுத்திருக்கோம். ஆனால் அந்த 6 பவுனுமே எங்ககிட்ட இல்லை. எடுத்திருக்கோம், எங்கள்கிட்ட எல்லாம் அடவில் இருக்கு. 6 பவுன் எப்படின்னா சொல்லுங்க. எனக்கு 2 பவுனு, மீனாக்கு 2 பவுனு, தம்பிக்கு 1 பவுனு, அப்புறம் ஆயாவுக்கு 2 கிராமு, அப்புறம் ரியானுக்கு ஒரு 3 கிராமு, யோஜித்துக்கு ஒரு 1 கிராம் மோதிரம். உனக்கு சொல்லிட்டேனே 2 பவுன். எங்கள் அம்மாவுக்கு எடுத்தது உங்கள் அம்மாவுக்கு எடுத்து ஒரு 3 கிராம். 3 கிராம் அரை பவுனுக்கு ஒரு 400 மில்லி எல்லாம் சேர்த்து ஒரு 6 பவுன் கிட்ட வந்துச்சு. தம்பிக்கு 1 கிராம் எடுத்தது வந்து பழைய இதை போட்டு தான் எடுத்தோம்ல, அதுதான் கணக்கு. 1 கிராம் போச்சுல. தம்பிக்கு எடுத்த மோதிரம் இருக்கு. அப்புறம் வேற என்ன, அவ்வளோதான். இது எல்லாமே நாங்கள் சீட்டு போட்ட காசை வச்சு நகையை எடுத்து அந்த நகையை அடை வச்சு கடன் வந்து கட்டினோம். அதுக்கு அடுத்தது நல்லது என்னன்னா, 4.5 லட்சம் ரூபாய் கடை இருந்தது எங்களுக்கு. 4.5 லட்சமே கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமா இருக்கு. இந்த 4.5 லட்சம் வந்து இப்போ வந்தது, அந்த 2 வருஷத்துக்குள்ள வந்ததாங்க. இந்த வீடு வாங்கினப்ப ஒரு 4.5 லட்சம் வந்தது. இந்த வீடு கொஞ்சமாக அடைச்சாச்சு. இப்போ ஒரு வந்துருச்சு, ஒரு 2 லட்சத்துக்கு பக்கமாக வந்துருச்சு. அதுக்கடுத்து நல்லது பார்த்தீங்கன்னா, நான் போட்டிருக்க தாலி கொடியை வந்து திருப்பினதுக்கப்புறம் அழகு போயிட்டு வந்துருச்சு. போன வருஷம் வச்சது இந்த வருஷம் திருப்பிட்டு இடையில மறுபடியும் அந்த வீட்டு இதுக்காக மறுபடியும் வச்சு மறுபடியும் திருப்பியாச்சு.
இது ஒரு நல்ல நல்ல விஷயம். இதுக்கு மேலே அது போகாதுன்னு நினைக்கிறேன். நான் தரமாட்டேன். போனாலும் அது விலை போகாத. நான் தரமாட்டேன், நீ என்ன சொல்றது. அதுக்கு அடுத்தது நாங்கள் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தோம்ல, நாங்கள் வந்து படம் நடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கும் டீசரும் வந்தது இந்த வருஷத்துலேயே வந்து நடந்துருச்சு. அது எங்களால் ஒரு மறக்க முடியாத சந்தோஷம். ஃபேமிலியே சந்தோஷப்பட்டாங்க. இந்த படம் எப்போ வருமோ அப்படின்னு நல்லா நினச்சிட்டே இருந்தேன். பரவாயில்ல, இந்த வருஷமே டீசரும் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த வருஷம் படம் ரிலீஸ் ஆயிரும். அடுத்த வருஷம் ஒரு 40 நாள் 50 நாள் அடுத்தது நான் வந்து சீர்காழிக்கு வந்து ஒரு மேக்கப்புக்கு போயிருந்தேன். நான் பண்ணியிருந்த மேக்கப்பில் யாரும் சொல்ல மாட்டாங்க, சும்மா பேருக்காக சொல்லுவாங்க. நான் கேட்டேன்னா மேக்கப் நல்லா இருக்குன்னு கேட்டேன், நல்லா இருக்கு அப்படின்னு சும்மா பேருக்காக சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஊரில் உண்மையிலே எல்லாருமே சொன்னாங்க. எல்லாருமே கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 7-8 பேர்கிட்ட என்னோட ஃபோன் நம்பர் வந்து வாங்கியிருப்பாங்க. ஏன்னா எங்கள் ஊரில் நடக்கிற ஏதாவது ஒரு விசேஷம் மேக்கப் போடுறதா இருந்தால் நான் உங்களே கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு என்னோட ஃபோன் நம்பர் வந்து வாங்கினாங்க. இந்த மாதிரிலாம் நான், ஏன்னா எனக்கு தெரியாது, என் கூட நான் இன்னொரு பொண்ணை கூட்டிகிட்டு போயிருந்தேன். அந்த பொண்ணுக்கிட்டே சொன்னாங்க மேக்கப் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதுமே வந்து சொன்னாங்க, எப்போ உன்னோட நம்பர் கொடுப்பா, மேக்கப் நல்லா போட்டிருக்கப்பா, அதனால நான் எங்கள் வீட்டில் என் மகளுக்கு அடுத்து கல்யாணம் வைக்கிற மாதிரி இருக்குன்னு ஒரு 4 மாதத்தில், அதனால ஒரு நம்பர் கொடுப்பான்னு சொல்லிட்டு என் நம்பர் வந்து வாங்கினாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர்கிட்ட வாங்கியிருப்பாங்க. எல்லாருமே வந்து சொன்னாங்க. ஆனால் இத்தனைக்கும் அவங்களாம் ரொம்ப கிராமம், நாங்கள் வீடியோ போடுறதுலாம் அவங்களுக்கு வந்து தெரியாது. அந்த 1-2 பேத்துக்கு தெரியும், இந்த மொபைல் யூஸ் பண்ணுவாங்களா வயசு பிள்ளைங்க வயசு பசங்க, அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கொஞ்சம் பெரியவங்களுக்குலாம் தெரியாது இல்லையா. ஆனால் அவங்களே என்கிட்ட வந்து நல்லா மேக்கப் பண்ணியிருக்கீங்க, நல்லா இருக்குது, இந்த மாதிரி தான் இருக்கும், இதே என் பெரிய பொண்ணுக்கு பண்ணியிருந்தாங்க, ரொம்ப அப்பிட்டாங்க, அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் எனக்கு அவங்க சொல்லும்போது எனக்கே கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருந்தது. நம்ம பேசாமல் ஒரு வீடியோ எடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. வேண்டாம், நம்ம இதை விட இன்னும் பெஸ்ட்டாக கொடுப்போம், அதுக்கப்புறம் அவங்க சொல்லும்போது நம்ம வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். உண்மையிலே அத்தனை பேர் வந்து பாராட்டினாங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அவங்க சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த ஒரு நல்ல விஷயம் இன்னமுக்குள்ள நான் வந்து மறக்கவே இல்லை. நான் அதுக்கப்புறம் எத்தனையோ மேக்கப் போயிட்டேன். ஆனால் அவங்க சொன்னது வந்து என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. அது ஒரு சந்தோஷம் தானே நம்மளுக்கு. என்னங்க, இது வந்து மீனாவோட அப்பா ஃபோட்டோ, மீனா ஃபோட்டோவும் சேர்த்து ஒரு ஃப்ரேம் வந்து ரெடி பண்ணி கொடுத்தது. அது கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்துச்சு. விளாக் இருக்கும், அதை பாருங்கள். அது என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா எங்கள் அப்பா உயிரோடு இருக்கும்போது எங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து ஒரு ஃபோட்டோ கூட நாங்கள் எடுத்துக்கிட்டதே இல்லை. எங்கள் அக்காவோட பெரிய அக்கா ஏஜ் அட்டன் பண்ணும்போது இந்த சடங்கு மாதிரி சுற்றுவாங்களா, அதுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்தோம். ஆனால் அது ஏன்னா வீட்டுக்கு வர்றவங்கள பார்க்கணும், சாப்பாடு போடணும், அந்த இதுலேயே இருந்தனால யாருமே எங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கலை. அந்த நேரமும் அப்போ கிடைக்கல. நாங்களாம் ரொம்ப சின்ன பிள்ளைங்க, அப்போ எனக்கு விவரமும் தெரியல. எங்கள் அப்பா இப்போ இல்லை, இறந்துட்டாங்க. ஆனால் அவரோட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ கூட இல்லைன்னு நினைக்கும் போது ஃபீலிங்காக இருக்குது. எங்கள் அம்மாவும் சேர்ந்து எடுத்ததே கிடையாது, எங்கள் அக்காங்க யாருமே எடுத்தது கிடையாது. ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுவுமே ரொம்ப பழசு. அந்த ஃபோட்டோ வச்சு தான் நான் மேரேஜ் பண்ணும்போது இவங்களோட ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்து எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ வந்து இது பண்ணி கொடுத்தாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதை விட நானே எங்கள் அப்பாவும் சேர்ந்துருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து இவர் ரெடி பண்ணி கொடுத்தது என்னால் அதை ஏற்றுக்க. எங்கள் அப்பா அப்படியே உயிரோடு இருந்தால் எப்படி உட்காந்துருப்பாரோ அதே மாதிரியே பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவர்கிட்ட இருந்து நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த ஃபோட்டோ பார்த்து. அதனால் இந்த நடந்த சந்தோஷத்தில் இதுவும் ஒன்றா நான் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கு அடுத்தது நல்லதவே நம்ம வந்து பார்த்துட்டோம், கெட்டதை பற்றி நம்ம பார்த்துட்டோம். நிறையா இருக்குது, ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு ஆனால் அதாவது தொலைவி பிடிக்கிற மாதிரி இருக்குது கெட்டது நடந்ததுவே. ஆனால் நிறையா இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஒரு 3-4 மட்டும் எடுத்து வச்சுட்டு அப்படி முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி. கெட்டது நடந்துச்சுன்னா அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கும் போதே அதை மறந்துடுவோம். இப்படி ஒன்று நடந்திருக்கு அப்படின்றதவே நாங்கள் மறந்துடுவோம். அந்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து தம்பிக்கு உடம்பு சரியில்லாமல் போனது. என்னென்னா நாங்கள் ஷூட்டுக்கு போயிட்டோம். அப்போ வந்து அவன் மட்டும் இங்கே இருந்தான். கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் தொடர்ந்து ஷூட் நடந்துச்சு. அப்போ வந்து வர முடியாத சூழ்நிலை. அதில் என்னமோ இதெல்லாம் அவனுக்கு காய்ச்சல் வந்துருச்சு. வந்துட்டு பார்த்தோம், வந்துட்டு அவனை கூட்டிகிட்டு போயிட்டான். மறுபடியும் 2 நாள் ஷூட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீவராக இருக்குன்னு கேப் விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது அவனுக்கு வந்து டைஃபாய்டு அப்படி சொல்லிட்டு அப்புறம் ஒரு 3 நாள் தொடர்ந்து ஐவி போட்டாங்க. ஐவி போட்டு 3 நாள் தொடர்ந்து குளுக்கோஸ் காலையிலையும் ஈவினிங்கும் ஏற்றினான். அது ரொம்ப கஷ்டப்பட்டான். நான்லாம் அந்த இடத்துல ரொம்ப கோவப்பட்டேன். வேலை என்னடா வலிக்குதுன்றான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு 4 நாளாக மறுபடியும் மீனாக்கு அவன் எனக்கு அழுகு வருது. எல்லாரும் நினைக்கிறீங்க நீங்கள் வந்து படத்தில் வந்து அதிகமாக சம்பாரிச்சிட்டிங்க அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க. அது வந்து கிடையாது. நம்ம சினிமாவில் வந்து ஒரு இடம் பிடிக்கணும் அப்படின்னா நம்ம சினிமாவில் சம்பாதிக்கணுன்ற எண்ணமே நம்மளுக்கு வந்து வரக்கூடாது. என்னங்க, சினிமாவில் நம்ம சம்பாதிக்கணும்னு என்ன வந்துச்சு அப்படின்னா நம்ம சினிமாவில் வந்து ஜெயிக்க முடியாது. ஃபஸ்ட்டு
எங்களுக்கு வந்து அவங்க கேட்டாங்க, நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நீங்கள் கொடுக்குறத கொடுங்க நான் சொல்லிட்டேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி எனக்கு பேமெண்ட்லாம் அதிகமாகலாம் கொடுக்கல, 1000 தான் கொடுத்தாங்க. என்னங்க உண்மையை நான் சொல்லிட்டேன், 1000 தான் கொடுத்தாங்க. அந்த பணம் அப்போ தம்பிக்கு உடம்பு சரியில்லாமல் போனப்போ இவர் சொன்னார்ல, அதுக்காக நான் சொல்கிறேன். அந்த பணம் கரெக்டாக நாங்கள் சின்னாலப்பட்டிக்கிட்ட சின்னாலப்பட்டி அந்த வெங்காயப்பேட்டை அந்த சின்னாலப்பட்டி ரோட்டில் மதுரை பைபாஸ்லேருந்து இந்த இங்கனக்குள்ளேயே அந்த சின்னாலப்பட்டிக்கிட்ட வரும்போது பணம் வந்து ஏறுது. வெங்காயப்பேட்டைகிட்ட வந்து ரொம்ப ஃபீவர் அட்மிட் பண்ணுற அளவுக்கு நாங்கள் என்னங்க தம்பிக்கு இவ்வளோ ஃபீவர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது பேசாமல் ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் பண்ணிடலான்ட்டு ஒரு லெகின்ஸு ஒரு டாப் போட்டிருக்கேன், தம்பி போட்டு இப்படி இறுக்கி கட்டி பிடிச்சிருக்கேன், பேக் வந்து பின்னாடி போட்டிருக்கேன். இவர் வந்து வண்டி ஓட்டிட்டு அவ்வளோ பனி நைட்டில் வரும்போது அப்போ பனி அதான் சொல்கிறது ஜனவரி தான் அப்போ சரியான பனி. ரொம்ப முடியல அவனுக்கு, கண்ணு பொங்க ஆரம்பிக்குது அவனுக்கு. உள்ளே வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்த உடனே அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. அட்மிட் பண்ணியுமே எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்துட்டாங்க. அவனுக்கு இவர் சொல்கிற மாதிரி ட்ரிப்ஸ் ஏற்றுறதுக்கு போட்டிருக்காங்க. போட்டுமே அந்த ட்ரிப்ஸ் அவனால் அந்த இது ட்ரிப்ஸ் போடும்போதெல்லாம் கத்துறான், வலிக்குது 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 வலிக்குதுன்னு கத்துறான். எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ரெண்டாவது அவனுக்கு ரொம்ப வலி. 3 நாள் ஒரு நாளைக்கு 3 நேரம் ட்ரிப்ஸ் ஏற்றணும். ஒரு ட்ரிப்ஸ் பார்த்தீங்கன்னா 900 அப்பயே ஏங்க இந்த வருஷம் ஸ்டார்டிங்கே 900 ஒரு நேரத்துக்கு. காலையில் மட்டும் 900, மத்தியானம் 900, ஈவினிங் 900, 3 நேரம் அதே மாதிரி 3 நாள். அவனுக்கு முடிஞ்ச உடனே எனக்கு வந்து வந்துருச்சு. அவெல்லாம் அது எப்படி சொல்றதுன்னா, நம்மளுக்கு எந்த வழியா இருந்தாலுமே தாங்கிடலாம், ஆனால் அவனாலலாம் சுத்தமாகவே முடியல. ஏங்க ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது என்னால் மறக்கவே முடியாது. ரெண்டாவது அவனுக்கு அடிக்கடி அந்த கரெக்டாக அந்த பணம் அப்போ தான் ஏறுது. அந்த பணத்துலேருந்து நாங்கள் 1 ரூபா கூட வீட்டுக்கு நாங்கள் கொண்டு வரல. அப்படியே ஆஸ்பத்திரி செலவு கிட்டத்தட்ட இந்த வருஷத்தில் மட்டும் எங்களுக்கு ஆஸ்பத்திரி செலவு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 வந்திருக்கும். அவ்வளோ ஆஸ்பத்திரி செலவு பார்த்துருக்கோம். நாங்கள் இதெல்லாம் வீடியோவில் ஷேர் பண்ணது கிடையாது. தம்பிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 20,000க்கு மேலே செலவு பண்ணியிருப்போம் அந்த ஒரு மாதத்துலேயே. ஜனவரி மாதத்தில் மட்டும் அவ்வளோ ஃபீவரு, என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்படி இருந்துமே நாங்கள் வந்து அந்த படத்தில் வந்து போயிருந்தோம். ஏன் அப்படின்னா அந்த தம்பி வரானா என்னன்னு தெரியல, ஒரு சீனில் வருவாங்க, கண்டிப்பாக வரும். டேரக்டர் சார் கூட கேட்டார், உடனே ஊசி விட்டாங்களாடா, நேற்று விளாக்லேயே பார்த்துருப்பீங்க. டேரக்டர் சார் கூட கேட்டார். அவ்வளோ ஃபீவரு. எங்களோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஊருக்காரங்களே அங்கனக்குள்ளே வீடு கொடுத்தாங்க. எல்லா பேருமே கேட்டாங்க, தம்பி நல்லா இருக்கணும் தம்பி நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்து அப்படியே மீனாக்கு ஒரு 4 நாளில் அவன் அதுக்கப்புறம் தான் சொன்னேன், ஏங்க ட்ரிப்ஸ் ஏறும்போது எனக்கே ரொம்ப வலிக்குதுங்க, விண்ணு விண்ணுன்னு குத்துதுங்க, அப்போ அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட வந்து சொன்னேன். அவன் 2வது வலியே தாங்க மாட்டான். ஏங்க அவன் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எல்லா பேரண்ட்ஸ்க்குமே இதுதான் இருக்கும். நம்மளுக்கு எந்த வழியாக இருந்தாலும் தாங்கிடலாம். ஆனால் பிள்ளைகளுக்கு ஒன்று வந்துருச்சுன்னா நம்மளால் தாங்கிக்கவே முடியாது. 2வது நம்மளுக்கு யூடியூப்பே ரன் பண்ணணும். என்னோட ஆசை வந்து சினிமாவில் ஏதாவது ஒரு இதில் வந்துடணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. தாய் கிழவி படத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த ஆசை வந்து வந்துருச்சு. இதுக்கு முன்னாலெல்லாம் நான் தாய் கிழவி படத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஆசை இருக்குது. ஆக்டிங்லேயும் கொஞ்சம் ஆசை இருக்குது. அதுக்கு நம்ம அதையும் பார்க்கணும், தம்பியையும் பார்க்கணும், யூடியூப்பையும் பார்க்கணுன்றதுனால சுத்தமாகவே எங்களால் முடியல. என்னங்க ரொம்ப கஷ்டப்பட்டான். அந்த ஒரு மாதம் ஃபுல்லாகவே ரொம்ப கஷ்டப்பட்டான். அவனுக்கு சரியாகி வந்து அப்படியே சாப்பிடும், அப்படியே வாந்தி எடுப்பான் அந்த மாதிரி. ஏங்க அந்த ஒரு மாதம்லாம் எங்களால் சுத்தமாகவே முடியல. அங்கே ஷூட்டிங்கில் வந்து ஷூட் முடிஞ்சு ஒரு 6 மணிக்கு முடிஞ்சு நைட்டு அந்த ஊரில் தங்கிட்டான். ரூம் கொடுத்தாங்க. நைட்டு ஒரு மணி இருக்கும். உட்காந்து எழுது ஞாபகம் இருக்கா? ஏன்னா ஒன்றுமே பண்ண முடியல. எங்கே கூப்பிட்டு போகிறதுன்னு தெரில. அவனை இவ்வளோ காய்ச்சலுக்கு நான் இவ்வளோ தூரம் இவனை விட்டு இருந்தது இல்லை. இந்த மாதிரி காய்ச்சல் வந்து நான் பார்த்துட்டு உட்காந்ததில்லை. நான் ஒரு 12 மணி இருக்கும் உட்காந்து அழுது இருக்கேன். நான் பாட்டுக்கு எதுவுமே பண்ண முடியல, இவ்வளோ காய்ச்சடிக்குதே அப்படின்ட்டு. ஆனால் உண்மையாக மறக்க முடியாத நாள் அது வந்து. சரி அப்படின்ட்டு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. எதுவுமே பண்ண முடியல என்னால். எங்கே போவீங்க இந்நேரத்துக்கு இந்த தெரியாத ஊரில் வந்து எங்கே போவீங்க அப்படின்னு. அப்புறம் அங்கே ஷூட்டிங்கில் இருக்கும்போதே அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டு நாங்கள் வந்து தம்பியை கூட்டிகிட்டு போயிருந்தோம். காலையில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு சோளம் வந்து 5 வச்சு கூப்பிட்டு போயிருந்தோம். அவங்க பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க. பிளட் டெஸ்ட்டுமே நாளைக்கு தான் வரும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் நாங்கள் இங்கே வந்து தனியார்லேயும் பார்த்துட்டோம். அன்னைக்கு தான் அட்மிட் பண்ணது. காலையில் அட்மிட் பண்ணுறோம். அன்றைக்கி முதல் நாள் நைட்டு தான் இவர் விடிய தூங்கவே இல்லை. எந்திரிச்சு உட்காந்து இவரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நானே என் பிள்ளையும் தூங்கிட்டு இருந்தேன்னா ஏதாவது ஒன்றுனா எந்திரிச்சு என்னட்டெல்லாம் சொல்ல மாட்டார். நான் தூங்கிடுவேன். ஏன்னா நான் நைட்டு ஃபுல்லாக என்ன நடந்தாலும் நான் எந்திரிக்க மாட்டேன். அப்பேற்பட்டாரு நான். தம்பி அம்மா எந்திரிமான்னு சொன்னால் மட்டும்தான் எந்திரிப்பேன். இவரெல்லாம் இருக்குனாருன்னா நான் எந்திரிக்க மாட்டேன். இவர் 2வது எழுப்பவும் மாட்டார் என்னே. அன்னைக்கு ஃபுல்லாக எந்திரிச்சு உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாரு. இவர் அழுகிறது வந்து அப்படி சொல்லி அழுவாங்களா, அந்த சவுண்டு மட்டும்தான் கேட்டு நான் வந்து எந்திரிச்சேன். எந்திரிச்சு என்னையா ஏன் ஓப்பனாக சொல்லணும்னா என் பிள்ளை அன்னைக்கு இருக்குமானே தெரியல. அந்தளவுக்கு ஃபீவராக இருந்துச்சு எனக்கு. அவனுக்கு ஒரு மாதிரி சொனங்கிட்டேன். ஆளு கண்ணெல்லாம் பொங்குது, வாயெல்லாம் வறண்டு போயிடுச்சு. அப்படியே ஒரு மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அப்போதான் நினச்சேன், என்னடா இப்படி பண்ணுறானே, ஏதாச்சும் சொன்னேன் இங்கனக்குள்ளே ஏதாச்சும் சொன்னால் என்ன பண்ணுறது. இன்னைக்கு நைட்டு வரலையும் தாக்கு பிடிப்பானா அப்படிலாம் எனக்கு தோண ஆரம்பிச்சு.
அந்த ஒரு இது அது அது வந்து எங்களால் ஏற்றுக்கவே முடியல. ஏன் அவ்வளோ ஃபீவர் இருந்துச்சு, அடி மேலே அடி விழுந்துக்கிட்டே இருந்துச்சுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒன்று நடந்துருச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட நாங்கள் ஏமாந்தது. அதனால் எக்கச்சக்கமாக ஏமாந்துருக்கோம். என்ன சொல்கிறது, எப்படி சொல்கிறதுன்னு தெரில, ஏமாந்துருக்கோம். நிறைய பேர்த்த வந்து நம்ப வச்சு கூடயே இருந்து இங்கிட்டு இருக்கிறத அங்கிட்டு சொல்லி அங்கிட்டு இருக்கிறத இங்கிட்டு சொல்லி கூடயே இருந்து ஃப்ரெண்டுன்ற பேரில் ஏமாத்துனது நிறைய. ஏன்டா இவங்களோட பழகணும் அப்படின்ற அளவுக்கு யோசிக்க வச்சாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய ஏமாந்துருக்கும். இன்னும் பேசினோம். எங்களுக்கு வந்து கெட்டது அப்படின்னாவே எனக்கும் ஃபஸ்ட்டு நம்பிக்கை உடம்பு சரியில்லாமல் போகும். அதுக்கப்புறம் எனக்கு இருக்க பிரச்சனைகளை நிறைய இந்த வருஷம் ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. இல்லை, மீனாக்கெலாம் பிரச்சனைனா ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபைலே போட்டு வச்சுருக்கோம். அந்தளவுக்கு ஆஸ்பத்திரிக்கு போனது எல்லாம் இருக்குது, நிறையா இருக்குது. அந்த மாதிரி நிறைய இருக்குது. எங்களுக்கு வந்து கெட்டது அப்படின்னாவே எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ரீதியாக தான் எனக்கும் என் பையனுக்கும் வந்து செலவாகும், அடிக்கடி செலவாகும். அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதான் அதுக்கப்புறம் இந்த ஏமாந்தது அதான் நல்லவங்க மாதிரி இது பண்ணிவிட்டு ஒரு அதாவது எங்களோட விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ ரொம்ப இதாகிட்டோம். பர்சனல் விஷயம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரிலாம் எங்களுக்கு அவருக்கு இதாக இருக்குது, பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி அந்த மாதிரிலாம் சொல்லி கொஞ்சம் மனஸ்தாபங்கள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஒருத்தவங்க பேட் கமெண்ட் பண்ணுறாங்கன்னா அந்த பேட் கமெண்ட்டுக்கு போய் அவங்க லைக் பண்ணுறது, அது எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த மாதிரிலாம் பிரச்சனையாகி அதுக்கப்புறம் நானும் பிடிச்சி சத்தம் போட்டுட்டு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் பேசுகிறதே கிடையாது. என்னங்க அதோட ஸ்டாப் பண்ணியாச்சு. போதும், நீங்களாவே இருங்க, நாங்களாவே இருக்கோம் அப்படின்ற அளவுக்கு நாங்கள் இன்னும் வந்துட்டோம். தயவுசெய்து உங்களோட, ஏன்னா எனக்கும் ராபர்ட்டுக்கும் நடக்கிறது எங்கள் கூட பழகிறவங்களுக்கு தெரியும். நானும் ராபர்ட்டு சண்டை போடுறோம் அப்படின்னா ஹிந்திக்காரனுக்கு தெரியும். ஹிந்திக்காரனுக்கு நாங்கள் வந்து மொபைல் அக்சசரிஸ் கடை இருக்குது, அங்கே போய் டெம்பர் மாற்றுறதுக்கெலாம் போவோம். இந்த தடவை சொன்னாங்க ப்ளூடூத் வாங்கி இது பண்ணிக்கிறேன், இது வேணாம் அது வேணாம் அப்படின்ட்டு. நான் ஒரு மாதிரி இது வாங்கி பண்ணி இதே நல்லா தான் இருக்குது அப்படின்னா இப்போ ஒரு மாதிரி பார்த்தாலே சரி அதுக்கு இல்லை, என்னோட மொபைல்ல கனெக்ட் பண்ணி பார்த்தேன், கனெக்ட் ஆகல. உன்னோடதுல இது பண்ணேன், கனெக்ட் ஆயிடுச்சு. நீ எப்படி என்னோடதை எடுத்து எனக்குன்னு வாங்கினதை உனக்கு எப்படி நீ யூஸ் பண்ணலாம், உன்னோட போன்ல நீ எப்படி யூஸ் பண்ணலாம் நான் கேட்டேன். அதுக்கு அந்த அண்ணே ஏமா வீட்டுல போய் சண்டை போடுமா அப்படின்ட்டாரு அவரு. இதுக்கு அவர் தமிழ்நாட்டுக்காரர் கிடையாது, ஹிந்திக்காரரு. ஆனா நாங்க எப்பயுமே அங்கதான் மாத்துவோம். அவரு சொல்றாரு அந்த அளவுக்கு நாங்க வந்து உங்க வீடியோஸ்ல நான் பாப்பேன்ல, அதனால எனக்கு உங்களை பத்தி தெரியுது அப்படின்னு சொன்னாரு. எங்களோட இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியும் நாங்க எப்பேற்பட்ட கேரக்டர். 2 நிமிஷத்துல அடிச்சுக்கோ, 2 நிமிஷத்துலயே 2 நிமிஷமே உள்ள ஒண்ணு எடுக்கிறப்ப வெளியே போகும்போது நாங்க பாட்டுக்கு போயிடுவோம். இவர் இல்லாம நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் இல்லாம இவர் எங்கேயும் போக மாட்டாரு. நீ எங்க குடிக்க போவேன், எங்கேயும் போக மாட்டேன். அந்த மாதிரி ஒரு பாண்டிங் தான். அதுக்கப்புறம் இப்போ 8 வருஷம் ஆகி போச்சு. எனக்கு அவருக்கும் கொஞ்சம் கூட புரிதல் இல்லாம முதல்ல இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சுட்டேன், இதுதான் வாழ்க்கை அப்படின்னு புரிஞ்சாச்சு. புரியல சரியா. அந்த மாதிரி பர்சனல் விஷயத்தை யார்ட்டையும் ஷேர் பண்ண வேணாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னா அடுத்தவங்க பர்சனல் விஷயத்தை நீங்கள் கேட்டுக்காதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஐயா பர்சனல் விஷயமா சொல்லாதேன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீ முடிச்சுக்கணும். நான் என்னிட்ட யாரும் நம்பி சொன்னாங்க அப்படின்னா இது நம்பி யார்ட்டையும் சொன்னதில்லை. இனிமே சொன்னாங்கன்னா நான் கேட்க போகிறதும் கிடையாது. என்னங்க மீனாட்டில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, எப்படி ஒரு 4-5 பேர் சொல்லியிருப்பாங்க கூட. அதுவும் ஃபோன் பண்ணிலாம் பேசுவாங்க, யாருன்னே தெரியாதவங்க கூட ஃபோன் பண்ணி ஒரு மணி நேரம் பேசுவாங்க. நேற்று கூட பேசினாங்க. அவங்க கோயம்புத்தூரா ஈரோட்டுக்காரங்க பேசுவாங்க, சேலம் யாருன்னே தெரியாது. அந்த கான்டாக்ட் நம்பர் இருக்குமே வாங்கி இப்போ வரலையும் பேச இன்னும் ஒருத்தர் கூட பார்த்தது கிடையாது. ஆனால் ஃபோன் பண்ணி ஒரு மணி நேரம் அவங்களோட பர்சனல்ஸ் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் அந்த மாதிரிலாம் வேணாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் ஒரு இதுக்கு வந்துட்டோம். வேணாம், நாங்களும் சொல்லிக்க மாட்டோம். ஒருத்தவங்கள்ட்ட சொல்லி அவங்க போய் இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லி அவங்க பேட் கமெண்ட் பண்ணி அந்த பேட் கமெண்ட்டுக்கு லைக்க போட்டு அதே எனக்கு ஸ்கிரீன்ஷாட் போதும் சாமி போதும், யாருமே நம்பாதீங்க. நான் 2025 புரிஞ்சுக்கிட்டதெல்லாம் இதுதான் பர்சனல் விஷயத்தை யார்ட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னா உங்களுக்குள்ள பர்சனல் விஷயம் ஒன்றும் கிடையாது. எனக்கே என் புருஷனுக்கு ஏதோ ஒரு சண்டைனா அவர் ஒரு வார்த்தை விடுவார், நான் ஒரு வார்த்தை விடுவேன். இந்த சண்டையை வந்து அவங்க கிட்ட சொல்றது அது தேவையில்லை, அது நம்மளுக்கு வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு எப்படியே தெரில, என்னை பொறுத்த வரைக்கும் நான் லவ் மேரேஜ் பண்ணியிருக்கேன், யார்ட்டையும் சொல்ல முடியாது. எங்கள் அக்காட்டையே எங்கள் அம்மாக்கிட்டே நான் சொன்னேன் அப்படின்னா நீயா தேடி போய்கிட்டே தானே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க. நீ என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்கள்ட்ட நான் சொன்னேன் அப்படின்னா அதை அவங்க வந்து வேற ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போது என்னை நெகட்டிவாகவும் இல்லைன்னா இவரை நெகட்டிவாகவும் காமிக்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுது. அதனால இதுதான் பிரச்சனை விஷயம், வேற எதுவும் கிடையாது.
யார்கிட்டையும் சொல்லாதீங்க, யாரையும் நம்பாதீங்க. இந்த காலத்தில் பொண்டாட்டி புருஷன் பிள்ளை இந்த 3ஓட இதுதான் குடும்பம். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிருங்க. கட்டினா புருஷன் பிள்ளையை தவிர்த்து வேற யாரும் நம்மளுக்கு உண்மையா இருக்க மாட்டாங்க, பெத்தவங்களை தவிர்த்து. என்னங்க நம்பிக்கையாக இருப்பாங்க, எல்லாரும் சொல்ல முடியாதுல்ல, ஏதாவது ஒரு சில பேர் கண்டிப்பாக நமக்கு நம்பிக்கையாக இருப்பாங்க. அருமை, நான் 2025 நீங்கள் நடந்த நல்லது கெட்டதெல்லாம் சொல்லிட்டீங்க. 2026 உங்களோட ரெசல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? சொல்லுங்கள். 2026 கடனை பூரா முடிச்சுட்டு செயினை பூரா திருப்பணும், திருப்பிட்டு வீடு கட்டுறதுக்கான சேவிங்ஸை கொஞ்சம் சேர்க்கணும். அது ஃபுல்லாக 2026 நடக்குதான்னு தெரியல, ஆனால் அது நடக்கிறதுக்கு நம்ம வந்து பாடுபடணும். ஆமாம், உழைக்கணும், கஷ்டப்படணும். அதுக்கடுத்து இன்னொரு டார்கெட் என்ன அப்படின்னா, யூடியூப்ல ஒரு 1 மில்லியனாவது அடிச்சிடணும். அடிப்போங்க. இன்ஸ்டாலையும் ஒரு 1 மில்லியன், அதுக்கான எஃபெக்ட் போடணும் கண்டிப்பா. முதல்ல போட்ட எஃபெக்ட் இப்போ எங்களுக்கு இல்லை, எங்களுக்கே தெரியுது. ஏன் அப்படின்னா நாங்கள் வீட்டிலேயே இருக்கிறது கிடையாது. நாங்கள் ஏதாவது ட்ராவல் அங்கிட்டு இங்கிட்டுன்னு ஓடிடுறோம். ஷூட்டு, ஆடிஷனு, அப்புறம் மேக்கப்பு, இவர் வண்டின்னு வண்டிக்கு ஓடிடுறாரு. இந்த மாதிரியா இருக்கனால எங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரீ டயத்தில் தான் நாங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்குது. நாங்கள் எங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது நானும் இவரும் சரி இருக்கும்போது ஆயா கூப்பிட்டு வீடியோ எடுத்துடலாம்னா ஆயா படம் சொல்லாமல் போயிடுது. அந்த மாதிரி வந்து ஆயிடுது. அதனால் ஒரு 2026 கண்டிப்பாக 1 மில்லியன் அடிக்கிறோம். நல்ல நல்ல கண்டென்ட்டாக நாங்கள் வந்து போடுறோம். இதை நாங்கள் வந்து 2026 இவர் சொன்ன மாதிரி கடனை கட்டுறோம், நகையெல்லாம் திருப்புறோம், வீடு கட்டுறது. எங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு. ஏன்னா இப்போ நம்ம வந்து வாடகை வீட்டில் இருக்கோம், உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கோம். நம்ம வாடகை வீட்டை விட்டுட்டு 26 கட்ட போகிறது கிடையாது, 27 தான் கட்டுவோம். 27, 28 கூட ஆகலாம், 27, 28 கூட ஆகலாம். அதுக்கான காசு நம்ம வந்து சேர்த்து வைக்கணும். அதுக்காக நம்ம உழைக்கணும், ஓடணும். இவரும் வண்டியை பார்க்கணும், நானும் மேக்கப்பை பார்க்கணும், யூடியூப்பை ரன் பண்ணணும், மூவி ஷூட் எதுவும் வந்ததுன்னா உங்க கையில தான் இருக்கு. நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் எங்களுக்கு. நீங்களும் சப்போர்ட் பண்ணணும். நீங்களும் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நீங்களும் இந்த மாதிரி மென்மேலும் வளர எங்களோட வாழ்த்துக்கள். 2026 இல்லை, இன்னைக்கே கூட ஓப்பன் பண்ணுங்க. என்னங்க அப்புறம் வந்து எப்படியாவது முக்கிய மனைவியாவது, பிள்ளை பக்கம்லாம் கிடையாது, செகண்ட்ஸில் ஒரு கார் வாங்கணும். எனக்கு ரொம்ப நாள் ஆசை. முக்கிய மனைவிங்க என் மூஞ்சிய பார்க்கலங்க. அது அந்த பிளான்லாம் இன்னும் வைக்கல. அந்த பிளான்லாம் வேண்டாம், இல்லை இப்போதைக்கு இல்லை. நான் வீடு கட்டினதுக்கப்புறம், சொந்த வீடு கட்டினதுக்கப்புறம் தான் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான்லாம். செகண்ட்ஸில் வந்து ஒரு கார் வாங்கணும். ஃபஸ்ட்டில் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை எனக்கு. நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு நான் எங்கேயா வெளில போனால் வந்து அதுங்க ஏன் அப்படின்னா அதிகமாக அந்த பைக்கில் தான் அலையிறோம். நான் அந்த பைக்குக்கே வாயிருந்தா அழுது அந்தளவுக்கு வந்து அந்த பைக்கை வந்து கொடுமை பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் லாங் ட்ரைவ் அதிகமாக அதை வச்சு பண்ணிக்கிறேன். ரெண்டாவது எனக்கு எப்போ இவர் சொல்லும்போது கூட வேண்டாது ஆடம்பர செலவு, ஏன்னா நம்மளுக்குன்னு கொஞ்சம் கடன் இருக்குது, அந்த கடனை முடிச்சுட்டு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இவர் சொல்கிறப்பெல்லாம் வேணாம் நான் வந்து இது பண்ணிகிட்டே இருப்பேன். எனக்கே எப்போ தோணுச்சுன்னா, நாங்கள் லாஸ்ட்டாக கோயம்புத்தூர் வந்து போயிருந்தோம் ஒரு ப்ரொமோஷனுக்காக. போயிட்டு 5 மணிக்கு அங்கே இருக்கணும். நாங்கள் 12 மணிக்கு கிளம்பி 3:30 அங்கே போயிட்டோம். எங்க 4 மணி இருக்கும், 4 மணிக்கெலாம் போயிட்டோம். நம்ம இடையில உட்காந்து ஆமாம் டீ குடிக்க நிப்பாருனா, அப்புறம் சாப்பிட்றதுக்கு நிப்பாருனா, அப்புறம் வந்து ஒரு 4 மணிக்கெலாம் போயிட்டு 4 மணிக்கெலாம் கிளம்பி மறுபடியும் ஒரு 7:30 ஷூட்டு முடிச்சு. மறுபடியும் 7:30 எடுத்து ஒரு 8 மணிக்கு சாப்பிட்டு 8 மணிக்கெலாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். 8 மணிக்கு எடுத்து சரியான பனி. யாருமே இல்லை, நாங்கள் 2 பேரும் பரவாயில்ல, தம்பி வேற வந்தான், அவனே வச்சுட்டு அப்புறம் 8 மணிலேருந்து 11:30 வீட்டுக்கு வந்துட்டோம். நான் எல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தேன். இவருக்கு தலைக்கு மாட்டுறது, எனக்கு ஸ்கார்ப்பு, தம்பிக்கு சொட்ரு, அவனுக்கு தலைக்கு போடுறது ஒரு துண்டு, அந்த மாதிரிலாம் அவனுக்கு பொத்திக்கிறதுக்கு அந்த இது எல்லாமே துண்டு, அப்புறம் ஒரு சின்ன பெட்ஷீட் மாதிரி எல்லாமே நான் கொண்டு போனேன், பேக்கில் கொண்டு போயிருந்தேன். ஆனால் அப்படி இருந்துமே அவனால் ஒன்றும் முடியல. என்னாலே உட்காந்து வர முடியல, யாருமே இல்லை அந்த ரோட்டில். ஒருத்தவங்க மாலை போட்டு வண்டி ஓட்டிட்டு இருந்தாங்க, மதுரை வண்டி. ஆனால் பாதி தூரம் தான் வந்துச்சு, பாதி தூரம் நின்றுச்சு. இவங்க மதுரை வண்டி தான், இவங்களோடய பிடிச்சி ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டே வந்தோம், விரட்டிக்கிட்டே வந்தோம். ஆனால் அவங்களும் ஒரு இடத்துல நின்றுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு லாரி வந்துச்சு, அந்த லாரி பின்னாடியே எப்படியே ஆளாக ஒடியாந்துட்டோம். அது ரொம்ப பனி. ஏன்னா எனக்கே கொஞ்சம் பயமாயிடுச்சு, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா ரொம்ப அன்டைம் ஆயிடுச்சு.
இதே நம்மளுக்குன்னு ஒன்று இருந்துச்சுன்னா நம்ம வந்து வந்திருக்கலாமே, போகலாம் வரலாம். தம்பியை படுக்க வச்சுட்டு கூட வந்திருக்கலாமே. தம்பி வேற செருப்பை வேற விட்டுட்டு அந்த செருப்பு திருப்பி பாதி தூரம் போய் எப்படி பார்த்தாலும் ஒரு 5 கிலோமீட்டர் போயிருப்போம். 5 கிலோமீட்டர் போயிட்டு வேணாங்க இதுக்கு மேலே செருப்பு கிடைக்காட்டி என்ன பண்ணுறது, அங்கிட்டே விட்டு வந்துடணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்துட்டோம். ஒரு செருப்புக்காக நாங்கள் 5 கிலோமீட்டர் வந்து வண்டியை யூட்டன் போட்டு அந்நேரத்தில் போய் சுற்றிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் தான் அந்த சாமி இவங்களை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அவங்கள விரட்டி பிடிச்சி அவங்கள வந்து நின்றுட்டாங்க இடையிலே. அந்த லாரியை பிடிச்சி நாங்கள் வந்து பிக்கப் பண்ணி வந்துட்டோம். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ரொம்ப பனி அன்னைக்கெலாம். எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. தம்பி வந்து அவ்வளோ தூக்கத்துலேயே அவனுக்கு வந்து இப்படி 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 பண்ணிக்கிட்டே இருந்தான். நல்ல இறுக்கை கட்டி பிடிச்சி இப்படியே இறுக்கை கட்டி பிடிச்சி அம்மா அமுக்காதம்மா அமுக்காதம்மா அப்படிங்க. வேற வழியில் ஓரளவுக்கு அவன் கால் மேலே போட்டு இப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டேன். நான் எந்திரிக்கவே இல்லை அவன். அதுக்கப்புறம் நல்லா தூங்கிட்டேன். அந்த ஒரு ரீசனுக்காக இவர் சொன்னப்பெல்லாம் எனக்கு தோணாதது அந்த அன்னைக்கு நான் அனுபவிச்சனால எனக்கு வாங்கணும்னு ஒரு சைடு தோணுது. செகண்ட்ஸில் ஒரு நல்ல காராக ஒன்று வாங்கணும், அதுதான் பிளானே. என்னோட மருமகன் காது குத்துக்கு என்னால் இருக்க முடியல. அது ஒரு பெரிய இது. எனக்குலாம் அழுகையே வந்துருச்சு. அன்றைக்கிங்க பார்த்து மதுரைக்கு போயிட்டோம் ஒரு மூவி ஆடிஷனுக்காக. ஏன்னா நான் தான் அதை பண்ணியிருக்கேன். நான் தான் இருந்து என் மடியில் மொட்டை அடித்து காது குத்தி இருக்கணும். நான் பொங்க வைக்கிற நாளில் இருந்துட்டு அப்புறம் சரி லேட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அது ரொம்ப என்னால் முடியவே இல்லை. போயிட்டு ரிட்டர்ன் வரும்போதெல்லாம் அழுக. வண்டி ஓட்டிட்டு அப்படியே கண்ணும் தண்ணி வந்துகிட்டே இருக்குது. என்னன்னே தெரில. விட்டுட்டு வந்துட்டேன் மேடம் அப்படி இடையில. இதுக்கு மேலே அடுத்து யாருக்கு நம்ம போய் காது குத்த போகிறோம், யார் இருக்கா நம்ம மடியில் உட்காந்துச்சு காது குத்துறதுக்கு அப்படின்ற மாதிரி நிறையா ஓடிச்சு. மாட்டேன் அங்கேருந்து வரங்களாட்டி எங்கள் வீட்டுக்கு வரங்காட்டி ரொம்ப எல்லா பேருமே எங்கள் அக்காவும் சரி எங்கள் மாமாவும் சரி என்ன இப்படி ஆயிடுச்சும் விடுவோம்மா எல்லாம் நல்லதா அப்படின்ட்டு. ஏன்னா அப்புறம் ஒரு நல்லது நடக்கணும்னா ஒரு விஷயங்களை விட்டு தானே ஆகணும். ஒன்றை இழந்தாதான் ஒன்று நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்மளுக்கு விதி இருந்துச்சுன்னா நம்ம போய் தான் ஆகணும். ரொம்ப அது ஒரு பெரிய இதாகிடுச்சு. என் ஆத்தனாவே சொல்லுச்சு, நீங்கள் வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா இந்த சந்தோஷத்தை நீங்கள் இங்கனுக்குள்ளே தொலைச்சாதான் அது உங்களுக்கு கிடைக்குன்னா போய் தான் மீன் ஆகணும் அப்படின்னு சொல்லி. அது எப்படி காது குத்து ஞாயிற்றுக்கிழமைனா புதன்கிழமை வந்து வியாழக்கிழமை வந்து சொல்லிட்டு போகிறாங்க இந்த மாதிரி காது குத்துறா அன்னைக்கு எதுவும் வச்சிடாதரா நீ தாண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் அக்கா ஒரு வேலையிலக்கா கண்டிப்பாக நான் வந்துடுறேக்கா இருப்பேக்கா அப்படின்னு. அடுத்து வெள்ளிக்கிழமை நைட்டே இந்த மாதிரி ஃபோன் பண்ணி ஆடிச்சோம் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு. எதுவுமே பண்ண முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு இவர் கூட இருந்துட்டு சொன்னார், நான் இருக்கேன் நீ மட்டும் நான் இருக்கேன் மீனா நீ போயிட்டு வாமினா நீ வந்தால் தான் நான் போவேன் அப்படின்ட்டு. நீ வந்தால் தான் நான் போவேன் இல்லைன்னா நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் மூஞ்சி மாறையும் தூக்கிட்டு தான் வந்தார். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ண மனசு இவருக்கு சரி வேறு வழி இல்லை நம்ம தான் கூப்பிட்டு போகணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு. இந்த ஒரு நாளே எனக்கு இவருக்கும் சண்டை வரும் அடிக்கடி. ஏங்க இதே உனக்கு வண்டி இருக்கிறதுனால தானே நீ போகிற, இதே எனக்குன்னு ஒரு வண்டி இருந்துச்சுன்னா நான் போவேன்ல, பின்னாடி கடை கட்ட வேணாமா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவார். எங்களோட 2026 ரெசல்யூஷனும் நாங்கள் வந்து சொல்லிட்டோம். கண்டிப்பாக இதுக்காக நாங்கள் வந்து பாடுபடுவோன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. எங்கள் 2 பேத்துக்குமே நம்பிக்கை இருக்குது. என்னங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். உங்களுக்கு 2025 உங்களுக்கு என்னெல்லாம் பாசிட்டிவ் நெகட்டிவ் நடந்துச்சுன்னு சொல்லுங்கள். 2026 உங்களோட ரெசல்யூஷன் என்னன்னு எங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு பிளாக்ல பார்க்கலாம். டாடா.